அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். பாஜக குறிப்பாக தேசிய தலைமையான நிதின் நபீன் அவர்கள் தலைமையேற்ற பிறகு ஒரு சின்ன ஷஃபிள் அங்க நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்பதான் அந்த செக்ரட்டரிஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தேசிய லெவல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மாற்றம் நல்லதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மாற்றம் இவங்களுக்கு பிளஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாமா சார்? எப்படி சார் இருக்கு? பாஜகல ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா 2025ல திரு நிதின் நபீன் அவர் பொறுப்பேற்கிறார். இந்த மேற்கு வங்க எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி. சோ அப்பவே அவருக்கு அந்த டீம் அப்படிங்கிறது, அவருடைய அணி அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு புதிய தலைவர் வரும்போது அவருக்கு துணை நிற்கும் வகையில், அவருக்கு தோது போற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டீம் அமைப்பது அந்த கட்சியுடைய வழக்கம். எந்த கட்சிக்குமே அது உண்டானது. சோ அதன் அடிப்படையில பார்த்தா ஜே.பி. நட்டாவுடைய பதவிக்காலம் முடிந்து அவர் ரொம்ப நாள் எக்ஸ்டென்ஷன்ல இருந்தார். 2023லயே ஜே.பி. நட்டாவுடைய பதவி முடிந்தது. அதுக்கப்புறம் 2024 லோக்சபா தேர்தலுக்காக அவருடைய பதவி நீட்டிக்கப்பட்டது. 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமும் 2025 வரை அந்த புதிய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவில் எழுந்தது. ஏன்னா யார போடணும் அப்படின்னு பாக்குற போது பாஜகல ஒரு அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஒரு இளைஞருக்கு கையில கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பீகாரை சேர்ந்த நிதின் நபீன் அப்படிங்கிறவருக்கு அந்த பதவியானது கொடுக்கப்பட்டது. அவர் பதவி ஏற்றத்துக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் ஆகிவிட்டன அவருக்கு அந்த புதிய பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்படாமல் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து, ஏன்னா அவங்க சாவன் மந்த் அப்படிம்பாங்க, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான மாதம், சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அதுல திங்கட்கிழமை, சோமவாரம், நாகபஞ்சமி இதெல்லாம் அவங்க டேட்ஸ் டைம் எல்லாம் பார்த்து அவங்க அந்த புது டீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஜகல எப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி, அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன், செக்ரட்டரிஸ், அப்புறம் அணி தலைவர்கள், இப்படின்னு பல்வேறு அடுக்குகளா அவங்களுடைய டீம் அமையும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி போர்டு, மத்திய பாராளுமன்ற குழு, அதுவும் அப்புறம் மத்திய தேர்தல் குழு, இதுவும் அமைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க அமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் அடுத்த பெண்டிங் ஒர்க் இருக்கு. பட் இன்னைக்கு அவருடைய பொறுப்பாளர்கள் லிஸ்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் செக்ரட்டரிஸ், இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மக்கள் சில பேர் இருக்காங்க, ரீட்டைன் ஆயிருக்காங்க. புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள்ல அவங்க கொடுத்திருக்காங்க. பல்வேறு கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனா அந்த அவங்களுடைய கோர் ஓட் பேஸ், பாஜகவுடைய ஓட் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா, சத்தீஸ்கர், இது போன்ற உத்தரகண்ட், இது போன்ற மாநிலங்கள்ல இருந்து அதிக பிரதிநிதித்துவம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சார், நீங்களே பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது அவங்களோட ஓட் பேஸ் அதிகமா இருக்கிற மாநிலங்கள்னு வரிசையா பட்டியல் போட்டீங்க. உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா, அந்த மாதிரி உத்தரகண்ட், அந்த மாதிரியான இடங்கள். இப்போ ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ் தேர்தல் வரப்போகுதுல்ல சார், அதை மனதில் வைத்து இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார்களோ பாஜக? இல்ல, உத்தரப்பிரதேஷ் தேர்தலை மட்டும் மையமாக வைத்து பண்ணல. பட் அவங்களுக்கு ஒரு ஓவராலா ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்பத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கும் ஒரு கட்சி. சோ அங்க குடும்பத்துல என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்கதான் கட்சியில பதவிக்கு வர முடியும். பாஜகல அப்படி கிடையாது. சோ அவங்க அந்த அந்த பீப்புளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களால உண்டான உபயோகங்கள், ரெண்டாவது அவங்க கட்சியில எவ்வளவு பயன் உள்ளவர்களாக இருப்பார்கள்,
எவ்வளவு நாள் லாயலா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்துல ஒரு சில பேர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பட் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, குஜராத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் அங்க வந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. சோ கர்நாடகாவை சேர்ந்தவருக்கு இருக்கிறது, கேரளாவை சேர்ந்தவருக்கு இருக்கிறது, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவருக்கு இருக்கிறது, வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவருக்கு இருக்கிறது. சோ எல்லா மாநிலங்கள்லயும் அவங்களுக்கு வந்து பிரதித்துவம் கொடுக்கப்படுகிறது. சோ இதுல வந்து குறிப்பா பார்க்க போனா ஜெனரல் செக்ரட்டரிஸ், அதாவது பொதுச் செயலாளர்கள், அவங்க தான் துணைத் தலைவர்களை காட்டிலும் அதிக பொறுப்பு உள்ளவர்கள். ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட் பிஜேபியில அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரிஸ். அதுல வந்து முக்கியமா நிறைய பேரை வந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து வினோத் தாவடே அண்ட் சுனில் பன்சல், இவங்க 2 பேரும் ஏற்கனவே இருந்தவர்கள். பாஜகல போன ஜே.பி. நட்டாவுடைய பொறுப்பாளர்களாகவே இருந்தவர்கள். அவர்களை தவிர ஸ்மிருதி இரானி புதுசா வந்திருக்காங்க. பிப்ளப் தேவ், திரிபுராவுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்புறம் பாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானாவை சேர்ந்தவர், அவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று அந்த பாஜகல வந்து பொதுச் செயலாளர்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியுது. சார், பொதுவாகவே பாஜக அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம தள்ளி வைத்து விட்டு பார்க்கவே முடியாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக, இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. சோ இந்த பொறுப்பாளர்கள், இந்த புதிய ஆர்கனைசர்ஸ், இவங்க நியமனத்துல ஆர்எஸ்எஸ் பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் எவ்வளவு பேர் சார் இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க? இல்ல, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பாஜகவுடைய தாய் ஸ்தாபனம். ஆர்எஸ்எஸ் இல்லாம பாஜகங்கிறது தனியா இயங்க முடியாது. சோ பாஜகவின் சித்தாந்த கைடாக ஆர்எஸ்எஸும், ஆர்எஸ்எஸின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் நிலையில் பாஜகவும், சோ அவங்க 2 பேரும் ஒன்றோட ஒன்றாகத்தான் பயணப்பட முடியும். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த அந்த பி.எல். சந்தோஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கட்சியுடைய அமைப்பு பொதுச் செயலாளர். அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கிறவங்க என்னைக்குமே கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடியவர்கள். சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பொதுச் செயலாளராக பி.எல். சந்தோஷும் ஏற்கனவே இருந்தவர் தான், அவர் தொடர்றாரு. அது தவிர வந்து சௌதான் சிங், அப்புறம் வந்து சிவபிரகாஷ் அப்படிங்கிறவங்க இணை பொதுச் செயலாளர்களாக இருக்காங்க, பி.எல். சந்தோஷுக்கு துணையாக இருப்பவர்கள். சோ இந்த செட்டப் வந்து பாஜகல இருக்கு. அதை தவிர ஆர்எஸ்எஸ் இருந்து பாஜகவிற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த ராம் மாதவ், அவர் வந்து இந்த தடவை துணைத் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். சோ ஏற்கனவே இருந்த வசுந்தரா ராஜே சிந்தியா, அவரோட சேர்ந்து ராம் மாதவ், இவங்கெல்லாம் வந்து ராம் மாதவ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸ்ஸின் செய்தி தொடர்பாளராக இருந்தவர். அவருக்கு இந்த முறை துணைத் தலைவராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த நான் சொன்ன மாதிரி வசுந்தரா ராஜே, ஜெய் பாண்டா, இவர்களெல்லாம் கண்டினியூ பண்றாங்க. ரேகா வர்மான்னு நினைக்கிறேன். சோ அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே 2 துணைத் தலைவர்கள், அவங்க பாஜகவின் துணைத் தலைவர்களாக இந்த முறையும் கண்டினியூ பண்றாங்க. சார், நம்ம முக்கியமா பாக்குறோம் இந்த பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் நியமனத்துல ஜென்ரலா இப்போதைய ஓட்டர்ஸ் கம்மிங் எலெக்ஷன் அது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. குறிப்பா சில பேர் வந்து 90s தாண்டி அந்த பிறந்தவங்க வந்து ஜாஸ்தின்னு சொல்லி பார்க்கப்படுது. இவ்வளவு கோடி பேர் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சென்சி அந்த இளைஞர்களை கவர்வதற்காக இந்த அமைப்பாளர்கள் நியமனத்துல ஏதாவது புதுமையை புகுத்தி இருக்கிறதா? இல்லைன்னா அவர்களுக்கான ஒரு சூப்பர் பா, இவர் நல்ல தலைவர், இவர் நல்லா வழி நடத்துவாரு, சென்சி அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பார்வை எங்கேயாவது வைக்கலாமா சார்? இல்ல, அது போல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இவர் தான் ஒரு கனவு நாயகன் அப்படின்னு, ஜன்சியோட கனவு நாயகன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து கட்சியுடைய ஒரு ஒரு அமைப்பில்
ரொம்ப ஊறினவங்க அவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இருந்த இளைஞரணி தலைவராக இருந்த தேஜஸ்வி சூர்யாவுக்கு பதிலாக வதோதராவை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த வதோதராவை சேர்ந்த ஜோஷிங்கிறவருக்கு வந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு 35 வயது இளைஞர் அவரு. சோ அவருக்கு வந்து இந்த இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாஜகல வந்து பல பேர் வந்து அந்த யுவ மோர்ச்சான்னு சொல்லக்கூடிய இளைஞரணியிலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், இப்ப ஜே.பி. நட்டாவா இருக்கட்டும், அனுராக் தாக்கூர், அதுக்கப்புறம் பிரமோத் மகாஜனுடைய மகள் பூனம் மகாஜன், இவங்க எல்லாருமே அந்த இளைஞரணியிலேருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து பெரிய தலைவர்களாக அப்புறம் பிற்காலத்துல உருவாறாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த முறை அந்த வதோதராவை சேர்ந்த எம்பி ஜோஷிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற தலைவரா இருக்கக்கூடிய நிதின் நபீனே இளைஞர் தானே கம்பேரிட்டிவ்லி மத்த இருக்கிற எல்லா இளைஞர்களை அந்த பொறுப்புல இருக்கிறவங்களை பார்த்தா இப்போ பொறுப்பா இப்போ தலைவரா பொறுப்பேற்று இருக்கிற நிதின் நபீன் பாத்தீங்கன்னா ஒரு வயசுல ரொம்ப சின்னவர் தான். சோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஏஜ்ங்கிற ஒரு ஃபேக்டரை தாண்டி, அதாவது உங்க ஏஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த இளைஞர்களின் மொழியையும் இளைஞர்களின் அவங்களுடைய ஆசைகளையும் அவங்களுடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய பொசிஷன்ல அந்த கட்சி இருக்கணும். அவங்க ஏஜடா கூட இருக்கலாம். ஆனா அந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களை எப்படி அட்ரஸ் பண்றதுங்கிற அந்த சூக்ஷமம் புரியும் பட்சத்தில் அவங்க வந்து ஈஸியா இந்த ரீச் அவுட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்குள்ளதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னை பொறுத்தவரை. பட் அந்த இஷ்யூவையும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார் நம்ம பாக்குறோம் இந்த ஆர்கனைசர்ஸ் நியமனத்துல டெல்லியில இருக்காங்க, சண்டிகர்ல இருக்காங்க, மகாராஷ்டிரா இருக்காங்க, திரும்பியும் திரிபுரால இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க, ராஜஸ்தான் இருக்காங்க, மத்திய பிரதேஷ், ஹரியானா எல்லாம் இருக்காங்க. ஜென்ரலாகவே ஒரு பார்வை இருக்கு சார். தென் சைட்ல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சவுத் பாஜக குறிப்பா தமிழகத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அங்க ஒரு பலமான ஒரு அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேஸ் இல்லைங்கிறதுனால அவங்கள புறந்தள்ளுறாங்க. அப்படிதான் இங்க இருக்கிற கட்சிகளுமே பாஜகவை நோக்கி விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் நியமனத்துல கூட பாஜக வந்து தமிழகத்துல ஒரு பொறுப்பா கூட நினைச்சு பார்க்கலையோ? அதனால இங்கேருந்து ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லையோ சார் அந்த ஆர்கனைசர்ஸ்ல? ஏன் எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் வந்து அங்க செயலாளரா அவர் பொறுப்பேற்று இருக்கிறாரு. தென் மாநிலங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சுரேந்திரன் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், கேரளாவுடைய மாநில தலைவரா இருந்த சுரேந்திரன் வந்து அவர் வந்து செயலாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த அனில் ஆண்டனி அவர் வந்து செயலாளராக தொடர்கிறார். அதுக்கப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த நாகராஜ் அவர் வந்து கட்சியில வந்து கரசேவையில வந்து ரொம்ப பெயர் போனவர். அவர் வந்து கட்சியில வந்து மிகப்பெரிய பொறுப்புகள்ல வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அடிமட்ட பொறுப்புகள்ல வந்து இருந்தவர். ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதுக்கு முன்னாடி ஜே.பி. நட்டாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா 2019 இருந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தை சேர்ந்த எத்தனை பேர் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப ஓபிசி அணி தலைவராக தெலுங்கானாவை சேர்ந்த லக்ஷ்மண் இருந்தாரு. யுவ மோர்ச்சா அதாவது இளைஞர் அணி தலைவராக கர்நாடகாவை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா இருந்தாரு. மகளிர் அணி தலைவியாக தமிழகத்தை சேர்ந்த வானதி சீனிவாசன் இருந்தாங்க. சோ இதுக்கெல்லாம் தென் தமிழகத்தை சேர்ந்தவங்க தானே. தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் தென் மாநிலங்கள் தானே. சார் தமிழகத்துல இருந்து என்ன சார் பிரதிநிதித்துவம் இருக்கு? தமிழ்நாடு சேர்ந்தது மா வெங்கடேசன் தான் இப்ப வந்து செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு பிரதிநிதித்துவம் தானே. ஏன்னா போன தடவை வந்து சீனிவாசன் அணி தலைவராக இருந்தார். இப்போது வந்து பாத்தீங்கன்னா மா வெங்கடேசன் வந்து ஒரு செயலாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் செயலாளராக இருந்தவர் தான். ஹெச் ராஜா செயலாளராக இருந்தவர் தான். சார் நீங்க வந்து பாஜகல இது ஒரு மெகா சேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மெகா சேஞ்ச் அவங்களுக்கு அமைப்பு ரீதியான மாற்றங்களை மட்டும் தருமா? இல்லைன்னா டவுன் த சவுத்ல தேசம் முழுவதும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம் முன்னாள் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுடைய தலைமையில இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டீம் புதுசா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிதின் நபீன் அவர்கள் நீங்கள் சொன்னது போல நிதின் நபீன் அவர்கள் தலைவராக பிறகு சில மாதங்களுக்கு பிறகுதான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து சூப்பரா அவங்க அறிவிச்சிருக்காங்க.
சோ இது இந்த இந்த செயலாளர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை தருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார் என்டையர் தேசத்துல? முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ற ஒரு கட்சி. அது வந்து ஒரு 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 அறையில உட்கார்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அதோட நிக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. ஒரு சித்தாந்தத்தை மட்டும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி கிடையாது. அவங்க கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யணும், அதை வந்து அமைப்பை வந்து விஸ்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சி. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது ஜே.பி. நட்டா காலத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒரு புது வெஞ்சர் பண்ணாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானாவை சேர்ந்த முக்கியமான பொறுப்புகள்ல கொடுத்தாங்க. சோ அதனால கட்சிக்கு எந்த பலன் கிடைத்தது அப்படிங்கிறத வந்து அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப வந்து தேஜஸ்வி சூர்யா கம்பேர் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க. தேஜஸ்வி சூர்யானால இளைஞர்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்க முடியுது. அதே மாதிரி வானதி சீனிவாசன் இருந்தாங்க. வானதி சீனிவாசனால எந்த அளவுக்கு விமன் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை முறை அவங்களால ரைஸ் பண்ண முடிஞ்சது. பெண்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் எத்தனை முறை நடத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயங்கள். சோ பாஜகவுக்கு தேவை வந்து வெறும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அலங்கார பதவி மட்டும் இருந்தா போராது. அவங்க தே நீடு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய பொசிஷன்ல அவங்க வேணும் அவங்களுக்கு. சோ அதை வந்து செயல்படுத்தும் முறையில யார் இருக்காங்க, அதைத்தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. இப்போ ஒரு பதவி அப்படின்னு ஒண்ணு கொடுத்து அந்த பதவியில வந்து அவங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இல்லைன்னா வந்து ஒரு ஒடிசாவை சேர்ந்தவர், இல்ல பெங்காலை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட அவங்களுடைய செயல் திட்டங்களை அடுத்த ஸ்டெப்ல எடுத்துட்டு போறதுக்கு யார் தயாரா இருக்காங்கிறத அந்த பாயிண்ட தான் அவங்க பாக்குறாங்க பாஜக. சோ அப்படித்தான் இந்த டீமை நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க. அவங்களுடைய அந்த டோக்கன் ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருந்தது. ஜெனரல் செக்ரட்டரிஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டோக்கன் ரெப்ரசன்டேஷன்ஸா இருந்தாங்க. அதாவது ஒரு பேருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்தாங்களே தவிர அவங்களால ஒரு பெரிய லெவலுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த முறை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் பாஜக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு செயல்படுத்தப்படும் பீப்புளா அவங்க வந்து எடுத்து பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். இந்த பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர்கள் அவங்களை வலுப்படுத்துற கரங்கள் அதெல்லாம் சற்றே ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசுவோம் சார். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா தாவேகாவை பற்றி இன்றைக்கு தாவேகாவினுடைய 100 நாள் அதை பத்தி நேஷனல் மீடியாஸ் பூரா டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நேஷனல் மீடியாஸ்ல, லோக்கல் மீடியாஸ்ல, எல்லா இடத்துலயுமே. இப்ப வந்து கண்ணுக்கு தெரிந்த எதிரி காங்கிரஸ்னு பாஜக நினைச்சு கண்ணுக்கு தெரியாத எதிரியான தாவேகாவை வளர விடுறாங்களா? கண்ணுக்கு தெரிந்த எதிரி காங்கிரஸ் அப்படின்னா அவங்களுடைய பிரசன்ஸ் பல மாநிலங்கள்ல இருக்கு. சோ பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியோடு தான் அவங்க வந்து போட்டியாக நினைக்க முடியும். அதைத்தான் அவங்க பண்றாங்க. சோ இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிரதமர் மோடி 2014 அறிவிச்ச போது அதை வந்து அவர் செயல் வடிவம் கொடுப்பதற்காக காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறதோ, முதலமைச்சர்கள் இருந்தார்களோ அதை ஒவ்வொன்னா ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட், அதே மாதிரி கர்நாடகால ஒரு டயத்துல பண்ணி பார்த்தாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த மாநிலங்கள். சோ அங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சியை பிடித்தார்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது 2014 to 19 அந்த டயத்தை பார்த்துக்க போன காங்கிரஸை வந்து முக்கியமாக அவங்க வந்து பண்ணாங்க. 2019 இருந்து பாத்தீங்கன்னா சில புது மாநிலங்கள்ல அவங்களுடைய தன்னை விஸ்தீரிப்பு பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. வடகிழக்கு மாநிலங்கள், இது போன்ற இடங்கள்ல. 2024 அப்புறம் பாஜக காங்கிரஸ் மட்டுமல்லாமல் 3வது அணி தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கேயுமே அவங்கள வந்து தோக்கடிக்கக்கூடிய நிலைமைக்கு முன்னேறினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரிசால நவீன் பட்நாயக்க தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை தோக்கடிச்சாங்க.
பீகார்ல தேஜஸ்வி யாதவை தோக்கடிச்சாங்க, வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜியை தோக்கடிச்சாங்க. சோ இவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள். மகாராஷ்டிரால பாருங்க உத்தவ் தாக்கரேயை தோக்கடிச்சாங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அல்லாத இரண்டாம் கட்ட மாநில தலைவர்கள். அப்படின்னு பாக்குற போது அவங்களையும் பாஜக எப்படி தேர்தல் ரீதியாக வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா வடக்குல இல்லது நேஷனல் மீடியால எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ பாஜக ரொம்ப ஈஸியா வீழ்த்திடுவாங்க, பட் மாநில கட்சிகள் அப்படிங்கிற போது திணறாங்க அப்படின்னு. நான் சொல்ற பட்டியலிட்ட அத்தனை பேரும் மாநில கட்சிகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தவங்க. அது மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், சரத் பவார் அண்ட் உத்தவ் தாக்கரேயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தே ஆர் வெரி சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ் இன் ரீஜனல் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தாவேகாங்கிறது ஒரு புதிய கட்சி. 2026 தான் புதுசா பதவி ஏற்றிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாஜகவுக்கு இங்க அமைப்பு ரீதியான ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது. இங்கு தலைவர்கள் தான் இருக்காங்களே தவிர அந்த தொண்டர்களை அமைப்பு ரீதியாக சேனலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு சரியான ஒரு தலைமை இதுவரை பாஜகவில் கிடைக்கல. தலைமை பொறுப்புல நிறைய பேர் இருந்தாங்க. அது பல பேர் யாரா இருக்கட்டும், அது பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து, சிபி ராதாகிருஷ்ணன்ல இருந்து, தமிழிசையில இருந்து, முருகன்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து எல்லாரும் தலைவர் பொறுப்புல இருந்தாங்களே தவிர, தலைவர் இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்குன்னு மக்கள் இருக்காங்களே தவிர அதை சேனலைஸ் பண்ணக்கூடிய அந்த அமைப்பை பலப்படுத்தும் முயற்சியில் யாருமே செய்ய முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க, ஓட் பர்சன்டேஜ் சீட்டாக மாறவில்லை. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தலைமை, அமைப்பு, தொண்டர்கள், வாக்காளர்கள், இது 4 சிங்கரனைஸ் ஆனாதான் உங்களுக்கு வாக்குகள் அதாவது சீட்டுகளாக மாறும். அது ஒரு சீட்டா இருக்கலாம், 2 சீட்டா இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்தையே பிடிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்ப கேரளால எப்படி 3 சீட்டு வர முடிஞ்சது பாஜகவுக்கு? இத்தனை ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகு பாஜக ஒரு 3 எம்எல்ஏக்கள் வருவாங்க, கிடைச்சாங்க உங்களுக்கு. அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு கூட்டணியே இல்ல, தனியா நின்னாங்க அதனாலதான் ஜெயிச்சாங்கன்னு. அப்படி கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல கூட்டணியோட தான் இன்னி வரைக்கும் பிஜேபி இருக்காங்க. கூட்டணி இல்லாம இருக்கவே முடியாது. மகாராஷ்டிரால சிவசேனா இல்லாம பாஜகவால இருக்க முடியாது. பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி இல்லாம அங்க வெற்றி பெற முடியாது. இப்ப பஞ்சாப்ல அவங்க நிக்கிறாங்க, அகாலிதளத்தோட போலாமா இல்லையாங்கிற ஒரு அவங்க ஒரு கூட்டணிக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல பாருங்க, அது நிஷாத் பார்ட்டியா இருக்கலாம், அப்னாதல்லா இருக்கலாம், ராஜ்பர் பார்ட்டியா இருக்கலாம், இவங்க எல்லாமே ஜெயிக்க முடியாது. அஸ்ஸாம் கணபரிஷத் இல்லாம பாஜக பாத்தீங்கன்னா தனிப்பட்டு ஜெயிக்கலாம் அப்படின்றதுனால அஸ்ஸாம் கணபரிஷத்தை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கூட்டணியே வேணாம் அப்படின்னா கூட்டணி வேண்டாம் தான், பட் கூட்டணியை வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட்டணி வேணான்ற அளவுக்கு தன்னை பலப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் கூட்டணியை விட முடியும். இப்ப இருக்கிற பாஜக, வளர்ந்திருக்கிற பாஜக ஒரு காலத்துல ஒவ்வொரு கட்சியோடையும் கூட்டணி அமைத்து வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாரையும் ஒருத்தரையா விட்டாங்க. இத்தனைக்கு கூட்டணி விட்டாங்க, பாஜக கூட யாரையும் விடல. இதே பிஜு ஜனதாதளம் ஒரிசால பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. 2009 கூட்டணியை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாஜக வளர்ந்தாங்க. ஆனா வளர்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி பாஜகவுக்கு தேவைப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் இன்றைக்கு இருந்த மம்தா பானர்ஜி ஒரு காலத்துல பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க தான். உத்தவ் தாக்கரே, சிவசேனா, அவங்களோட அப்பா பால் தாக்கரே காலத்துல பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க தான். சோ கூட்டணி வேணும் வேணாங்கிறது 2வது விஷயம். யார கூட்டணியில சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கிறதும் அடுத்த விஷயம். ஆனா கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான தயாரிப்பு இருக்கணும். ஒரு வேலையுமே செய்யாம எனக்கு கூட்டணியே வேணாம் அப்படின்னா பாஜக வளர முடியாது. சோ அதன் அடிப்படையில தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு அந்த சிங்கரனிசிட்டி இல்லை. தலைமை, அமைப்பு, தொண்டர்கள், வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த கோர்வை பாஜகவுக்கு இன்னி வரைக்கும் ஏற்படலை. ஒரு காலத்துல இருந்தது, அதனால அது ஒரு சில வாக்குகள் மட்டும்தான், ஒரு சில சீட்டுகள் மட்டும்தான் அவங்க கிடைக்க முடிஞ்சது. கன்னியாகுமரி ஏரியால கொஞ்சம் கிடைச்சது, அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் சில கூட்டணிகள் வந்தது பாஜகவுக்கு. 98ல கிடைச்சது, 99ல கிடைச்சது, 2001ல கிடைச்சது, 2004ல கிடைச்சது. அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு பாஜக போகவே இல்லை. சரி, கூட்டணி வந்துருச்சு, நம்ம ஒரு சீட்டு ஜெயிச்சா போறோம், 2 சீட்டு ஜெயிச்சா போறோங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனோடய பாஜக இருந்துட்டாங்க. என்னைக்குமே ஒரு அரசியல் கட்சி ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுவாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு கட்சியை வளர்க்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனாதான் அந்த கட்சி வளரும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கோர் ஏரியால மட்டும்தான் பாஜக, பாக்கி இடங்கள்ல கூட்டணிகளுக்கு விட்டு கொடுத்து போனாங்க. பாஜகவோட பிளான் எப்படி இருந்தது வாஜ்பாயோட டயத்துலன்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் இது போன்ற இடங்கள்ல கூட்டணி இல்லாமல் பாஜக இருப்பாங்க. மகாராஷ்டிரால சிவசேனா தான் ரூலிங், ஹரியானால அகாலிதளம் தான் ரூலிங், பஞ்சாப்ல அகாலிதளம் தான் ரூலிங், ஹரியானால லோக்தளம் தான், இந்தியன் நேஷனல் லோக்தள் தான் ரூலிங், பிஜு ஜனதாதள் ஒடிசால, திரிணாமுல் காங்கிரஸ் பெங்கால்ல, சமதா கட்சி ஜனதாதள் யுனைடெட் பீகார்ல, இப்படித்தான் இருந்தது. மோடி வந்த பிறகுதான் ஒவ்வொருவராக அந்த கட்சியை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனார். ஒரிசா, பெங்கால், பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா ஒவ்வொரு மாநிலங்கள்ல தன்னை வளர்த்து கொண்டார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு திட்டம் தேவை. ஒரு புதிய தலைமை, ஒரு திட்டம், மக்களை எப்படி சென்றடைவதுங்கிற அந்த ஒரு பல்நோக்கு பார்வை, மக்கள் இஷ்யூஸை எடுத்து பேசுவது, அதெல்லாமே அவங்களுக்கு தேவை. ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இதுபோல் இன்னும் நிறைய அரசியல் பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.